FTP நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் சாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. விஜயால் மேலும் மேலும் அதிமுகவானது வீழ்ச்சி அடைகிறது என்று சொன்னீங்க. எதன் அடிப்படையில சார் இந்த கருத்தை நீங்க சொன்னீங்க? விஜய் இன்னும் அன்ப்ரூவ்டு நாட் டெஸ்டட் தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஓகே. அவரு 39 மக்களவை தேர்தலில் போட்டியிட ஆள் இல்லாமல் கண்டஸ்ட் பண்ணல. ஊரை ஏமாத்துவாங்க. யாரு? ஆதவர்ஜனாக்காரும் ஜான் ஆரோக்கியசாமி நாயுடுகாரும் ரெட்டிகாரும் ஊரை ஏமாத்துவாங்க. இல்ல, போட்டியிட ஆள் இல்லை. விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு களத்துக்குள்ள நின்னா சீமானோட ஒருவேளை கீழே போயிருமோன்னு போலரைசேஷனுக்கு பயந்து களத்தை விட்டு ஓடிட்டாங்க. இப்ப அவங்க எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் கையில எடுத்துட்டாங்க. ஆதவர்ஜனா எம்ஜிஆரை கையில எடுக்க வச்சார். எம்ஜிஆர் தான் திமுகவை கூப்பில் தள்ளினாரு, ஆட்சிக்கு வர விடலன்னு எம்ஜிஆரை, அவரோட திமுக எதிர்ப்புக்கு எம்ஜிஆரை கையில் எடுத்தாரு ஆதவர்ஜனா. செங்கோட்டையும் எடப்பாடி எதிர்ப்புக்கு ஜெயலலிதாவை கையில் எடுத்துட்டாரு. இப்போ தாவேக்கா எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் கையில் எடுத்துட்டாங்க. இப்போ இன்னைக்கு காலையில தம்பி செல்வன்குமார் ஊர்ல இருந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கிறான், ஒரு படத்தோட. முத்துகிருஷ்ணன் அதிமுகவோட சட்டமன்ற உறுப்பினர், குமரி முரசன்னு அதிமுகவுக்கு ஆதரவாக ஒரு பத்திரிகை நடத்தின ஒரு பத்திரிகையாளர், அவர் இன்னைக்கு தாவேக்காவில் தன்னை இணைச்சிக்கிட்டார். ஒரு எம்ஜிஆர் தொண்டர் தாவேக்காவில் தன்னை இணைச்சிக்கிட்டார். இந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லா எம்ஜிஆர் பேர சொன்ன எக்ஸ் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எல்லாம் சத்யபாமா அவங்க இணைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு சேர் கொடுத்துருக்கணும், அது தப்பு. ஓகே, அந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா பேனர்ல உள்ளவங்க நிறைய பேரை செங்கோட்டையை இணைக்கிறதுக்கு ஒரு ஸ்கீம் போட்டு திட்டம் போட்டு அது நடந்துட்டு இருக்குது. இது நடக்கக்கூடிய பட்சத்துல எம்ஜிஆர் ஜெயலலிதா வாக்காளர்கள் எடப்பாடிக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவாங்க. அதுதான் அத்திக்கடவு அவினாசி அந்த திட்டத்தோட செங்கோட்டை ஆரம்பிச்சார். எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழை மறைச்சி இருட்டடிப்பு செய்து தன் புகழை நிலைநாட்ட எடப்பாடி வர்றாருங்கிறதான் செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் உள்ள அந்த மோதல். ஸோ இதுல எடப்பாடி அன்னைக்கு செங்கோட்டையனை சிம்பிளா இது அத்திக்கடவு அவினாசி விவசாயிகள் திட்டம் எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு கொண்டு போயிட்டாரு. அவர் தன்னை நிலைநிறுத்தது காரணமே மக்களவை தேர்தலில் பிரைமினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாம நம்ம 15% தான் வரும்னு சொன்னோம், 20 வந்துட்டார். பட் நாடார் பல்ட்டில் 3லையும் தோக்கடிச்சோம்னு சொல்லிதான் அடித்தோம். எப்படி தோக்கடிச்சோம்னு இன்னும் அவங்களுக்கு தெரியாது. நம்ம அடுத்த கட்டமாக அவரை தேவைப்பட்ட அந்த இடத்துக்குள்ள வச்சு விளையாடிடும். ஏன்னா அந்த மக்கள் 96ல் ஒரு ஜாதி ஆட்சி, கள்ளச்சார வியாபாரிகள் ஆட்சி, கந்து வெட்டிக்கார ஆட்சின்னு நாம சொன்னதுல ஜெயலலிதாவுக்கு டெபாசிட் இழக்க வச்சாங்க. 2006ல் ஐயா வைகுண்டராஜன் பிவி மினரல்ஸ் வெற்றிவேல் மினரல்ஸ் அதிபர் அவரே சொன்னாரு, அண்ணே என்ன சிவந்தி ஆயத்தன சரத்குமாரை மீறி உங்க கருத்து ஜெயித்துட்டு நீங்க ஜெயித்துட்டீங்களா என்ன? என் கருத்து ஜெயித்தது. அந்த கம்யூனிட்டி இண்டிபெண்டன்ட் கம்யூனிட்டி, ஒவ்வொருத்தன் பின்னாடியும் 100கணக்காக வேலை செய்வான். எவனும் அங்க அந்த கம்யூனிட்டி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட முடியாது. அந்த கம்யூனிட்டி என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்றானோ, என்ன கருத்து அந்த கம்யூனிட்டிக்குள்ள இருக்குதோ அந்த கருத்துக்கு தக்கன ஒவ்வொருத்தனும் சுயமா சிந்திச்சு பண்ணுவான். அவன் ஏன் கருத்தை மதிச்சுக்கிடுவான். அதனால நீங்க வைகுண்டராஜன், சிவந்தி ஆயத்தன், சரத்குமார் எல்லாம் மீறி என் கருத்து அங்க ஜெயிக்கிறது ஒன்றும் ஆட்சேபம் நல்லது. நான் ஜெயிக்கலன்னு என் கருத்து ஜெயித்து. நீங்கள்லாம் பெரிய ஆட்கள், உங்களுக்கெல்லாம் ராதாபுரத்துல உங்களுக்குள்ள செல்வாக்கு, சிவந்தி ஆயத்தனுக்கு சேரமாதியில் உள்ள செல்வாக்கு, நாடார் கமிட்டியில் ஒரு ஆக்ஷன் ஹீரோன்னு சரத்குமாருக்குள்ள செல்வாக்கெல்லாம் தனி. ஆனா அந்த கம்யூனிட்டி ஒரு இண்டிபெண்டான கம்யூனிட்டி, சுயமரியாதை உள்ள கம்யூனிட்டி, எவனுக்கும் அடிமையா இருக்காத ஒரு கம்யூனிட்டிங்கும் போது ரவீந்திரன் கருத்து இந்த கம்யூனிட்டி நலனை சார்ந்ததா இருக்கும்னு அவனுக்கு தெரியும். அதனால அவன் கருத்து அங்க எடுபட்டது. அந்த புள்ளியில தான் 2024ஆம் ஆண்டு 3 நாடார் மக்களவை தொகுதியிலையும் சொல்லி அடிச்சோம், எடப்பாடியை டெபாசிட் இழக்க வாய்ப்போன்னு. ஐயரோ நாடார் என்ன செய்ய முடியும்னு கேட்ட என் தம்பி மிதுன் பழனிசாமியை சொல்லி அடிச்சோம், ஜெயித்தோம். ஆனா நாங்க 15 விழுக்காடுக்குள்ள ஐயா எடப்பாடி பழனிசாமியை நிறுத்துவோம்னு சொன்னோம். ஐயா 20 விழுக்காடு வந்துட்டாரு. அது ஐயாவுக்கு ஒரு ஆதரவாட்டு வன்னியர்களும் தேமுதிக விஜயகாந்த் சிம்பதியும் அவருக்கு அந்த ஹெல்ப்பை பண்ணி கொடுத்துட்டு 20 விழுக்காடு. அப்போ அவர் என்ன கிளைம் பண்றாரு? 20 விழுக்காடும் தன் தலைமை கொடுத்ததுன்னு கிளைம் பண்றாரு. நியாயம் தானே?
நாங்களே உண்மையை ஒத்துக்கிறோம். அவரை 15 விழுக்காட்டுல நிறுத்தோம்னு சொன்ன நாங்க மற்றதுலாம் ஜெயித்துட்டோம், 10க்கு 8க்கு மேல ஜெயித்துட்டோம். ஆனா இதுல அவர் 20 விழுக்காடு வந்துட்டார். 20 தன் தலைமைக்கு உள்ளதுங்கிறார். ரெட்டலையாவது ஒன்னாதாங்கிற அளவுக்கு தான் ரெட்டலை. சேலத்துல 38, திருநெல்வேலி 8. எம்ஜிஆர் காலத்துல சேலத்திலயும் 38 தான், திருநெல்வேலி சேலத்துல 35 தான், திருநெல்வேலியில 35. அங்கே சேலத்துல அதிகம் வைப்போம், திருநெல்வேலியில எக்கச்சக்கம் குறைவு, 27 விழுக்காடு குறைவு. சேலத்துல 3 விழுக்காடு அதிகம். இது மாதிரிதான் விழுப்புரம் சிதம்பரமும் ராமநாதபுரம் தேனியும். அப்போ அந்த ரெட்டலை வேற, அந்த எம்ஜிஆர் வேற, அந்த ஜெயலலிதா வேறங்கிற ஒரு தன்மையே இதுக்குள்ள இருக்கு. என்றாலும் சைதை துரைசாமி அண்ணன்லாம் சொல்ற மாதிரி ரெட்டலை இருந்தனால தானப்பா இவ்வளவு வருது, நீ எம்ஜிஆருக்கு சின்னம் இருந்தும் இவ்வளவு வருதுங்கிறத நீ ஏன் மறைக்கிற அப்படின்னு சைதை துரைசாமி அண்ணன் போன்றவர்கள் நம்மகிட்ட கேட்கிறாங்க. இப்ப அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு பிறகு செங்கோட்டையை எம்ஜிஆர் ஜெயலலிதா போல எடப்பாடி கெடுக்கிறாருன்னு போர்க்குடி தூக்கின பிறகு விஜய் எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு வந்துட்டார், தாவேக்கா எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு வந்துட்டார். எல்லா தாவேக்கா தொண்டர்களும் ஜெயலலிதா படத்தை போட்டு அதிமுக காரங்களை செங்கோட்டையன் பாதையில தீப திருநாளுக்கு செங்கோட்டையன் வாழ்த்து வச்சிருந்தாருல, ஜெயலலிதா அம்மையார் படத்தை போட்டு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் படத்தையும் போட்டு அந்த இதை இன்னைக்கு எடுத்துட்டாங்க. அப்போ திமுகவுக்கு எதிராக எம்ஜிஆர் ஜெயலலிதா, ஜெயலலிதா எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறது வரை திமுக ஆட்சிக்கு வரல, ஜெயலலிதா உயிரோடு இருக்கிறது வரை திமுக ஆட்சிக்கு வந்து கடைசியில ஜெயலலிதா முதல்வராக தான் இருந்தாங்க. அப்போ இதை மையமா வச்சு எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு எஃபெக்ட் இருக்குமா இல்லையான்னு சொன்னா எடப்பாடி ரெட்டலை வச்சு அதை சமாளிச்சிருவாரு. ரெட்டலை வச்சுதான் எடப்பாடிக்கு ஆதரவாளர்கள் இப்ப அதை விஜய்க்கு எம்ஜிஆர் நான் ஆணையிட்டார் ஜனநாயகம் படத்துல விஜய் பி ஹாப்பி தம்பி படத்துக்கு ஒரு பப்ளிசிட்டி கொடுத்துட்டோம்பா, ஜனநாயகம் படத்துல எம்ஜிஆர் வச்சு இது பண்றாரு, தூண்டிக்காரனுக்கு மத பேல தான் கண்ணு, விஜய்க்கு இதுல தான் கண்ணு, பப்ளிசிட்டி கொடுத்துட்டோம்பா, எம்ஜிஆரை வச்சு எங்கள் வீட்டுக்குள்ள எம்ஜிஆரை வச்சு அதை வாராரு. அதே மாதிரி இப்ப செங்கோட்டையன் ஜெயலலிதா வச்சும் அதை வராங்க. இது எப்படி பாதிப்புங்கிறதுக்கு நான் தரவுகளோட தான் பேசுவேன், ஆதாரத்தோட தான் பேசுவேன். அந்த ஆதாரத்தை உங்க முன்னாடி இப்போ வைக்கிறேன். 2006ஆம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிராக கேப்டன் விஜயகாந்த் கருப்பு எம்ஜிஆர்னு களத்துக்குள்ள வர்றார். அவர் எம்ஜிஆர் ரசிகர் தான், விஜய் மாதிரி கூட அவர் மோசடி கிடையாது. அவர் சின்ன வயசு வரும்போதே எம்ஜிஆர் ரசிகர் தான் சொல்லி வந்தார். விஜயகாந்துக்குள்ள ஆனஸ்டி விஜய் கிடையாது. சரி, ஓகே, அது இப்போ அது தேவையில்லை. எடப்பாடி எப்படி பாதிக்கணும்னு வரும்போது அதை போட்டு இப்போ இழுத்துட்டு நடக்காண்டாம். அவர் எம்ஜிஆர்னு வரும்போது ஜெயலலிதா ரெட்டலைன்னு, எம்ஜிஆருக்கு சின்ன ரெட்டலை எங்கிட்ட தான் இருக்கு, இவருக்கு சின்னம் முரசு சின்னம் அது வேற சின்னங்கிற மாதிரி அவங்க அதை முன்னெடுத்து ரெட்டலை எம்ஜிஆர் தடுத்தாங்க. ஆனா கூட்டணி கட்சிகள் அடி வாங்கிடுச்சு. ஜெயலலிதா கூட உள்ள கூட்டணி கட்சிகள், திடுதிப்புன்னு சேர்ந்த கூட்டணி கட்சிகள், சந்தர்ப்பவாதமா சேர்ந்த கூட்டணி கட்சிகள், முந்தைய எலெக்ஷன்ல ஜெயலலிதா கூட களத்துல நிற்காம திடீர்னு சேர்ந்த கூட்டணி கட்சிகள், அதாவது 2004 களத்துல ஜெயலலிதா கூட நிற்காம திடுதிப்புன்னு ஒரு கெமிஸ்ட்ரி இல்லாம ஒரு சந்தர்ப்ப நிர்பந்தம் காரணமாக வேற வழி இல்லாம சேர்ந்த கூட்டணி கட்சிகள் அடி வாங்கிடுச்சு. ஒரு கூட்டணியாட்டு இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி 3 எலெக்ஷன்ல ஒரு கெமிஸ்ட்ரியோட போகுது. அப்படி இல்லாம முந்தைய எலெக்ஷன்ல பிரிஞ்சு நின்றுகிட்டு 2006க்கு வந்து சேர்ந்த கட்சிகள் அடி வாங்கிடுச்சு. இது ஆதாரத்தோட நான் தரேன். 2006 அசம்பிளி எலெக்ஷன்ஸ், டிஎம்டிகே ஓட்ஸ் இன் டிசிகே சீட், தேமுதிக வாக்குகள் விடுதலை சிறுத்தைகள் தொகுதிகள்ல. தேமுதிக 2006ஆம் ஆண்டு மக்கள் திலகம் எம்ஜிஆரை முன்னிறுத்தி கருப்பு எம்ஜிஆர் ஆட்டு கேப்டன் விஜயகாந்த் களத்துக்குள்ள வந்தார். அப்ப ஜெயலலிதாவுக்கு அதே சின்ன பதற்றத்தை கொடுத்து ரெட்டலையை வச்சு அவங்க சமாளிச்சுட்டாங்க. ஆனா ரெட்டலை நிற்காம அதிமுக கூட்டணியில 2004 தனித்து நின்று திடீர்னு தேர்தல்ல திடீர்னு தொடரும் கூட்டணி அல்ல, புதுசா உருவான கூட்டணியில வந்த விடுதலை சிறுத்தைகள் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில, அந்த விடுதலை சிறுத்தைகள் நின்ற தொகுதியில 19 விழுக்காடு ஓட்டு விஜயகாந்த் வாங்கிட்டாங்க. தமிழக அளவுல 8 விழுக்காடு வாங்கின விஜயகாந்த் இங்க 11 விழுக்காடு ஓட்டு கூடி வந்துட்டாங்கன்னா, ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில உள்ள எம்ஜிஆர் பக்தர்கள் ரெட்டலை சின்ன அங்க நிற்காததுனால அவங்க பிசிகாவை கை கழுவிக்கிட்டு 11 விழுக்காடு எம்ஜிஆர் ரசிகர்கள் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில தேமுதிக கருப்பு எம்ஜிஆருக்கு போட்டுட்டாரு.
சைத துரைசாமி அண்ணன் திருப்தி தானே, எம்ஜிஆர் புகழ எங்க அண்ணன் பரப்பக்கூடியவர், எங்க அண்ணன் என்கிட்ட கோவப்படுவார், உரிமை உண்டு எங்க அண்ணனுக்கு சொல்லிடும் அதை நம்ம. அடுத்து செங்கம் தொகுதியில 12 விழுக்காடு, அதாவது 4 விழுக்காடு எம்ஜிஆர் பக்தர்கள் வந்து தேமுதிகவுக்கு போட்டுட்டாங்க, பிசிக விடுதலை சிறுத்தைகளுக்கு போடலை. முகையூர்ல 19 விழுக்காடு, 11 விழுக்காடு எம்ஜிஆர் பக்தர்கள் வந்து ரெட்டையில நிற்காததுனால அவங்க எம்ஜிஆர் புகழ கருப்பு எம்ஜிஆர் சொல்லி எம்ஜிஆரை நம்பி களத்துக்குள்ள வராரு. அவரை நம்ம கைவிட்ட கூடாதுன்னு ரெட்டலைய ஜெயலலிதா தொகுதியில காப்பாற்ற போனவங்க முகையூர் தொகுதியில 11 விழுக்காடு எம்ஜிஆர் பக்தர்கள் வந்து தேமுதிகவுக்கு அதிகம் போட்டு தேமுதிகவை 19 விழுக்காடு கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து உளுந்தூர்பேட்டையில தேமுதிக 20 விழுக்காடு வாக்கு எடுத்திருக்கு. அப்போ 12 விழுக்காடு எம்ஜிஆர் பக்தர்கள் ரெட்டையில அங்க நிற்காததுனால அவங்க தேமுதிகவுக்கு எம்ஜிஆர் சொல்லக்கூடிய எம்ஜிஆர் புகழ் காக்க விஜயகாந்துக்கு போட்டிருக்காங்க. அதே மாதிரி அரூர்ல எம்ஜிஆர் புகழ் காக்க விஜயகாந்துக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இப்படி தேமுதிக ரெட்டையில நிற்காம பிசிக நின்ற தொகுதிகளில் இப்படி பெரிய ஒரு வாக்கு பலத்தை பெற்றுட்டாங்க. அடுத்து மதிமுகவுக்கு எப்படிங்கிறத புள்ளி உரத்தை எடுக்க சொல்லி இருக்கிறேன். அடுத்து இன்னொரு பேட்டியில தெளிவா தர்றேன். அப்ப இது என்ன நடக்கும்னா, இப்ப புதுசா சந்தர்ப்பவாதமா எடப்பாடியோட கூட்டணி போகக்கூடிய கட்சிகளுக்கு ரெட்டலைய வச்சு விஜய்க்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா இத செங்கோட்டையன் விஜய் கூட்டணியோட எம்ஜிஆர் ஜெயலலிதா இத வந்து எடப்பாடி தடுத்துருவார். ரெட்டலை ஓட்டு எம்ஜிஆர் சின்னம், எம்ஜிஆருக்கு சின்னம், எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழ் நிற்கணும்னா நீங்க ரெட்டலைக்கு போட்டாதான் நிற்கணும், அது வந்து அல்லது அவங்க புகழ் மங்கி போகும். இந்த எம்ஜிஆர் ஜெயலலிதாவை அத்திக்கடவு அவினாசியில புறக்கணிச்சவர் செங்கோட்டையன் போடல, வேற வழி இல்லாம எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு வந்துருவார். ஓகே, அது அரசியல் தான். என் ஜெயலலிதாவே கருப்பு எம்ஜிஆர்னு வந்ததும் படகோட்டி ஸ்டில்லு, 1900 ஸ்டில்லு, உரிமை குரல் ஸ்டில் எல்லாம் போட்டு 8 பிட்டு போஸ்ட் அடிச்சாங்க. அது ஜெயக்குமாருக்கும் தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். இந்த துக்ளக்லே ஷோவே ஜெயலலிதாவை நக்கல் நையாண்டி பண்ணி கிண்டல் பண்ணி கார்ட்டூன்லாம் போட்டார். ஜெயலலிதாவோட ஒரு நண்பர் ஷோவே வந்து கிண்டல் பண்ணி ரிஃப்ளெக்டட் குளோரி ஆஃப் எம்ஜிஆர் தான் நீங்கன்னு கிண்டல் பண்ணி போஸ்டர்லாம் போட்டு அந்த அளவுக்கு எம்ஜிஆர்னு விஜயகாந்த் எம்ஜிஆர் பேர சொல்லி ஓட்டை எடுக்கவும் அலர்னாப்ல. பட் ரெட்டலடி எம்ஜிஆருக்கு சின்னம்னு அதை வச்சு காப்பாத்திக்கிட்டாப்ல. இப்பவும் கூட்டணி கட்சிகளுக்கு தான் சிக்கல். எப்படி அதிமுக கூட்டணி கட்சியில இந்த சிக்கல் திருமாவளவனுக்கு பிசிகாவில் வந்ததோ, அதே மாதிரி 2009 பாமகவுக்கும் வந்து 2009 அது என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. அந்த தொகுதிகளில் விஜயகாந்த் ஆவரேஜோட எப்படி கூடியிருக்காருங்கிறத நான் ஆதாரப்பூர்வமா நான் தர்றேன். இப்ப 2006 உள்ள எவிடன்ஸ் தந்துட்டேன். இது 26 எப்படி இருக்குங்கிறதா இப்ப கேள்வி. 26 எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழ சொல்லி செங்கோட்டையன் மூலமாட்டு முத்துகிருஷ்ணன் எங்க மாவட்டத்தை சேர்ந்தவர் இவரெல்லாம் இன்னும் சேர்க்கிறாங்க. சேர்த்து எம்ஜிஆர் பக்தர்களையும் எம்ஜிஆர் அபிமானிகளையும் எம்ஜிஆருக்கு முன்னாள் எம்எல்ஏ எம்பிக்களையும் கேண்டிடேட்டா விடும்போது ரெட்டையில இல்லாம மற்ற தொகுதிகளில் இப்போ பாஜக எடுத்துடுங்க, அரசியல்ல விஜய் என்ன முடிவெடுப்புன்னு தெரியாமலே விஜய்க்கு ஒரு முக்கியத்துவத்தை தமிழிசை அம்மையார் திரும்ப திரும்ப கொடுத்து நயினாரும் கொடுத்தாரு. கொஞ்சம் தமிழிசை அம்மையார் தான் திரும்ப கொடுத்தாங்க. அப்போ அந்த இடத்துல ரெட்டையில நிற்காது. அப்போ எடப்பாடிக்கு அதிமுக ஓட்டு வரணும். ரெட்டையில நிற்காத இடத்துல அதிமுக காரன் என்ன நினைப்பான், பிஜேபி கூட நம்ம தான் சண்டை போட்டோம், 2024 சண்டை போட்டோம், 26 இப்பதான் சேர்ந்திருக்கோம். என்னத்துக்கு பிஜேபியும் நம்மளும் தோத்த பிறகு மீண்டும் தோல்விக்கான பழியை ஒருத்தர் மேல ஒருத்தர் போட்டுட்டு இருக்கிறதோட நம்ம இங்க செல்லம் போல எம்ஜிஆர் போல காப்பாத்ததுக்கு விஜய் கேண்டிடேட்டுக்கு போட்டுருவோம். அப்படிதானே 2006 எம்ஜிஆர் போல காப்பாத்துறதுக்கு பிசிகாவுக்கு ஓட்டு போடாம 10% 12% எல்லாம் ஆவரேஜ் 8 விட தாண்டி 20 19 இவ்வளவு தொகுதியிலையும் கேப்டன் விஜயகாந்துக்கு கேண்டிடேட் எடுத்திருக்கிறாங்க. இதே நிலைமை தேமுதிகவுக்கு வரும். கேப்டன் விஜயகாந்தால எம்ஜிஆர் புகழ காப்பாத்ததுக்கு பிசிகாவுக்கு ஓட்டு வராம பிசிகா தோல்வியை தழுவி ஆவரேஜ் 8ங்கிறத 20 19 முகையூர் உளுந்தூர்பேட்டை போன்ற இடங்கள்ல தேமுதிக எடுக்கும் போது அதே நிலைமை நம்ம பிரேமலதா அம்மையார் விஜயகாந்த் கிட்ட அன்னைக்கு விஜயகாந்த் பிசிகாவுக்கு செய்ததை இன்னைக்கு விஜய் தேமுதிகவுக்கு செய்வாப்புல, எடப்பாடி கூட கூட்டணி போனாப்புல. கண்டிப்பா அடிச்சு ஆணித்தரமா சொல்றேன், எடப்பாடி கூட கூட்டணி போனா விஜய் முதல்வர்னு
தேமுதிக நிற்கக்கூடிய தொகுதிகள்ல எப்படி விசிக நின்ன தொகுதிகள்ல எம்ஜிஆர் புகழை காப்பாத்ததுக்கு தேமுதிக ஓட்டு போச்சோ, அதே மாதிரி எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழை காப்பாத்ததுக்கு இது தேமுதிக கூட்டணியில போனாங்கன்னா இந்த பாதிப்பு தேமுதிகவுக்கும் இருக்கும். சோ இதே பாதிப்பு வந்து அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கு பெரிய அளவுல இருக்கும். அப்ப விஜய் சிக்கல் எடப்பாடிக்கும் தெளிவா வந்து நிற்குது. நீங்க பண்ண தவறு. பெரிய கட்சி கூட்டணிக்கு வருது. எது பெரிய கட்சியா? எங்கேயா ஓட்ட நிரூபிச்சிருக்காரு? ஓட்ட நிரூபிக்காத கட்சியா பெரிய கட்சின்னு சொன்னா யார் மேல உள்ள வன்மத்துல சொன்னீங்க? யார் மேல உள்ள கெட்ட புத்தியில சொன்னீங்க? அதுக்கு இப்ப அனுபவிங்க. அந்த வன்மம் கெட்ட புத்திக்கு அனுபவிங்க. உங்களை கூட்டணிக்கு அவன் வருவான் பார்ப்போம். வர்றவனுக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா ஓட்டு எப்படி டிரான்ஸ்பர் ஆகும்னு பார்ப்போம். எவ்வளவு வன்மம் காழ்ப்புணர்ச்சி அது. பெரிய கட்சி நிரூபிக்காத கட்சி எப்படியா பெரிய கட்சிப்பீங்க? எந்த ஊர்லயா கண்டஸ்ட் பண்ணாத கட்சி பெரிய கட்சி ஆகும்? கண்டஸ்ட் பண்ணாத கட்சி நான் சொன்ன மாதிரி அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு தான். தமிழிசை அம்மையார் சீமான் மேல வைத்தறிச்சல், பொறாம, காழ்ப்புணர்ச்சி, இன்னொரு நாடார் 8% வந்துட்டானுங்க வன்மத்துல பெரிய கட்சி பெரிய கட்சி. விஜய் பெரிய இது பாப்புலாரிட்டி இருக்கு. நிரூபிக்கலங்கிறது உண்மைதானே? நான் சொல்ற நிரூபிக்கிறேங்க உண்மைதானே? நிரூபிக்காத நீங்க தூக்கி பேசுறீங்க. போதுமான அரசியல் எதிராம தூக்கி பேசுறீங்க. இப்ப தமிழிசை அம்மையாரு தாமரையில நின்னா விஜய் சீட் சொன்னா எம்ஜிஆர் தொண்டை இப்படி விடுதலை சிறுத்தைகள் கருப்பு எம்ஜிஆர் விஜயகாந்தால பாதிக்கப்பட்ட மாதிரி விஜயால அந்த ரெட்டல இருக்காத தொகுதிகளில் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆதரவு வாக்குகள் வந்து விஜய்க்கு தான் போகும். அப்போ எடப்பாடிக்கு ஏற்கனவே ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி கிடையாது, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாது. சீமான் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் அடிச்சு எடப்பாடியை பலவீனப்படுத்துறாரு. எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி, சாராயவாரிகளை கல்வி தந்தி ஆக்கினாரு, முல்லை பெரியார் இதை வந்து தமிழர் நலனை விட்டு கொடுத்து மலையாளி செயல்பட்டாரு, ராஜா முகமது தமிழர் தான் ஓரளவு நியாயமா செயல்பட்டாருன்னு எம்ஜிஆரை அடிக்கிறாரு. ஜெயலலிதாவை வீரப்பம் கொள்ளக்காரம்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு சொல்றாரு. இன்ஸ்டிடியூஷனல் கரப்ஷன் பண்ணி ஊழலுக்கே ஒரு உதாரணமா கன்விட்டானோ தான் உங்க ஆத்தா ஜெயலலிதான்னு இவரு ஜெயக்குமாருக்கு சொல்லி ஜெயக்குமாருக்கும் அவருக்கும் மோதல் நடந்து ஆமாயா உங்க ஆத்தா ஊழல் வழக்குல கன்விட்டானவங்க தானே ஓப்பனா அடிச்சாரு. அப்புறம் இன்னொன்னு நான் சொல்ல விரும்பல, அது கேசி பழனிசாமி ஒரு வழக்கு கூட கொடுத்திருக்கிறாரு. அதை நான் சொல்ல விரும்பல, தெரியும் அந்த அளவுக்கு ஜெயலலிதாவை பேசினாரு. எல்லாரும் கேட்கும்போது ஆமா உண்மையை தானே பேசினேன், அந்த திராவிட சுடுகாட்டுல அப்படித்தானே இருக்குன்னு அதை வேற ஆமா சொன்னது சரிதான்னு அவரு ஜெயலலிதாவை அதுலயும் திருப்பி அடிச்சாரு. இப்படி அடிச்சுதான் அவரு பெரியார ஜெயலலிதாவை எம்ஜிஆர் அடிச்சுதான் திப்பு சுல்தானையும் பழனி பாபாவையும் பேசிதான் வந்து அவரு 8 விழுக்காடு ஓட்டு இவர் ஈரோடு கிழக்குல அதிகம் பெற்றாரு. பெரியார் அடிச்சதுனால பிறமொழியாளர் ஓட்டுகள் வந்து உதயசூரியனுக்கே போயிட்டு ரெட்டல ஓட்ட. அப்போ சீமான் தன்னுடைய தமிழ் தேசிய அடையாளத்தை முன்னிறுத்தி எம்ஜிஆர் ஊழல் ஜெயலலிதா ஊழலுக்கு கன்விட் ஆனவங்க இன்னைக்கு நீ ஜெயலலிதா வீரப்பனை என்கவுண்டர் பண்ணது சரின்னு சொல்லிட்டு எடப்பாடி ஜெயித்திர முடியுமாலாம் கேட்டு ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 1 விழுக்காடு வாக்கெடுத்தவர், 1.1 எடுத்தவர். ஜெயலலிதா இறந்த பிறகு ஜெயலலிதாவே அடிச்சு ஊழல் மகாராணினை அடிச்சு பின்னி பெடல் எடுத்து அதை யாரும் மீண்டும் கேட்க முடியாத அளவுக்கு செய்து ஜெயக்குமார் மட்டும் கேட்டாரு. அப்புறம் கேசி பழனிசாமி மட்டும் ஒரு கம்ப்ளைண்ட் கமிஷன் ஆபீஸ்ல கொண்டு கொடுத்தாரு. அவர் இன்னைக்கு 8.2 விழுக்காடுல வந்துட்டாரு. சீமான் வர்றது ஜெயலலிதா பிராமின் காஸ்ட் நியூட்ரல், எடப்பாடி 2 ஜாதி ஆதிக்க கட்சி. அப்ப எடப்பாடியால பலன் இல்லாத பறையர், தேவேந்திரகுல வேளாளர், செங்குந்தர், உடையார், இந்த மாதிரி மன்னார், நாவிதர், குயவர், இப்படி எடப்பாடிக்கு ரெட்டலையில பலன் இல்லாத வாக்குகளை எடுத்து அவர் 8 விழுக்காடு வந்துட்டாரு. அவர் மீண்டும் அதே புள்ளியில தான் சீமான் பயணிக்கிறார். நிரூபிச்ச சீமான் மேல உள்ள பொறாமையிலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் நிரூபிக்காத விஜயை தூக்கி பேசின தமிழிசை போன்றவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து விஜய் அவர் சிஎம் கேண்டிடேட்டா நின்னாருன்னா எம்ஜிஆர் சென்ட்ரிக் ஓட்ட எடப்பாடியால உங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ண முடியாம நீங்க தளர்வீங்க. சீமானுக்கே ஜெயலலிதா மறைஞ்ச பிறகு 7.1 போயிட்டு விஜய் ஜெயலலிதா எம்ஜிஆர் பேரை சொல்லி அந்த ஓட்டை தூக்குவாரு. சீமான் ஜெயலலிதா எம்ஜிஆர் அடிச்சு இது 2 ஜாதி கட்சி ஆயிட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம கொடுத்தது தப்பு, அதை ஸ்டாலின் என்டால்ஸ் பண்ணது தப்பு, பறையர் வன்னியருக்கு 5% உயர்த்தாதது தப்பு, எடப்பாடி ஜெயலலிதா முடிவுல இருந்து மாறினது தப்புன்னு சீமான் அடிப்பாரு. மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடி, மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடி. சீமான் அடிக்க அடி சமூக நீதி பார்வையில
கன்ஷிராம் நிதிஷ்குமார் பாணியில அடிக்கிற அடி, விஜய் அடிக்கிற அடி சினிமா பாணியில நம்பர் 1 ஹீரோயின் ஜெயலலிதா, நம்பர் 1 ஹீரோ எம்ஜிஆர், இவங்களை விஜய் வந்து நின்று நம்பர் 2 ஹீரோவா இருக்கக்கூடிய விஜய் வந்து நின்று இன்னைக்கு வந்து அந்த ஓட்டுக்களை அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கு கிடைக்க விடாம அடிக்கிறாப்புல. இது நடந்த விஷயம் 2006 விடுதலை சிறுத்தைகளுக்கு 2006ல நடந்த விஷயம் தான் 2026ல அதிமுக கூட்டணி கட்சிகள் பாஜகவுக்கு இது ஜி.கே. வாசனுக்கு, பாஜகவுக்கு ஜி.கே. வாசனுக்கு, மற்ற இன்னும் வரக்கூடியவங்களுக்கெல்லாம் இது நடக்க போகுது. எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி கிடையாது, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாது. தேமுதிக பிரேமலதா அம்மையார் இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்ம இது விஜயகாந்துக்கு நல்லது சொன்ன மாதிரி நல்லது சொல்றோம். மீண்டும் இந்த விஜய் தனிச்சு நின்று தேமுதிக எடப்பாடிய முதல்வர்கள் சொன்னாங்கன்னா, இதுல மீண்டும் 3வது முறை எடப்பாடியை நம்பி தோத்தாங்கன்னா அது பிறகு 29லயே அவங்க நிலைமை நல்லதுக்குதான் சொல்றோம். நம்ம அதை அவங்க உணர்ந்துக்குவோம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி யார் கூட்டணிக்குள்ள வந்தாலும் சீமானுக்கு பாதிப்புங்கிறது சமூக நீதி பார்வையில எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் அடிச்சு அந்த பாதிப்பு, விஜய்க்கு பாதிப்புங்கிறது எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் ஆட்சிக்கு வரவிடலன்னு அந்த கலைஞர் மேலோட வன்மத்தை காட்டி எம்ஜிஆரையும் ஜெயலலிதா ப்ரொஜெக்ட் பண்ணி எடப்பாடியை பலகீனப்படுத்தியுள்ள ஒரு சூழல்ல விஜயோட இது இருக்குது. இதுல ரெட்டலையை வச்சு எடப்பாடி தப்பிடலாம். ஆனா ரெட்டலை இல்லாத கூட்டணி கட்சிகள் வனால் அம்போ தேவையில்லாம விஜய தூக்கி பேசின தமிழிசை அம்மையார், சீமான் நிரூபிச்ச சீமான் மேலோட பொறாமையிலும் காழ்ப்புணர்ச்சியிலும் விஜயை தூக்கி பேசின தமிழிசை அம்மையாருக்கு தாமரையில நின்னாலும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை சொல்லி விஜய் ஓட்ட பிரிக்கிறது பெரிய இடர்பாடா வந்து முடியும். பிழையான அரசியல் பண்ணக்கூடாது, அதுக்கு தண்டனை கிடைக்குங்கிறது தான் இந்த இவங்களுக்கு வந்து ஒரு பாடமா இருக்கும். எடப்பாடிக்கும் தேவையில்லாம பெரிய கட்சி, நிரூபிக்காத கட்சி எப்படியா பெரிய கட்சி, இப்ப மாட்டிட்டீங்கல்ல எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சு உங்களுக்கு ஊடறுப்பு பண்றாருல்ல அவரு, இதான் நடக்கும். நீங்க தப்பா ஆடுவீங்க. அந்த ஆட்டத்துக்குள்ள பதில விஜய் முதல்வர் நிற்கும் போது வந்து அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா பேர்ல வாக்குகள் விழாது. அது எம்ஜிஆர் ஜெயலலிதா போல காப்பாத்ததுக்கு விஜய்க்கு போகும். இதுதான் நடக்க போகுது. எனவே அதிமுக எடப்பாடி கிட்ட கூட்டணி கட்சிகள் வர்றதும் சிக்கலாகும், அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பும் சிக்கல். ஏற்கனவே ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாதவர் விஜய் ஃபேக்டர் வரும்போது இது மிக மோசமான ஒரு சூழ்நிலைக்கு வரும். இது நான் பொறுத்திருந்து பார்ப்போம். நான் தரவுகளோட தான் சொல்றேன். 2006ல விடுதலை சிறுத்தைகளுக்கு கற்பு எம்ஜிஆர் விஜயகாந்தால் அந்த தொகுதிகளில் நடந்த விஷயத்தை வச்சுதான் நாளைக்கு விஜயால அது நடக்கும்னு நான் சொல்றேன். இன்னும் எம்ஜிஆர் அபிமானிகள் ஜெயலலிதா அனுபவங்கள் விஜய நோக்கி போறது எடப்பாடிக்கு மிகப்பெரிய பின்னடைவையும் கொடுக்கும். இதுதான் நடக்க போகுது. நான் தரவுகளோட சொல்றேன், என் ஆசையை சொல்லல. யாரை அடிச்சாலும் தரவுகளோட தான் அடிப்பேன், யாரை விமர்சிச்சாலும் தரவுகளோட தான் அடிப்பேன். இன்னைக்கு கூட ஒரு ஆற்காடு முதலியார் சமூகத்தை சேர்ந்த ஒரு டாக்டர் வந்தாரு. நீங்க பெரிய ஆளு என்னன்னாரு. என்னப்பா பெரிய ஆளுன்னு கேட்டேன். அண்ணே நீங்க சத்திரியன் குருமூர்த்தி, இவரு இல கணேசன், ஹெச் ராஜா, சுப்பிரமணிய சாமி இவங்களெல்லாம் மீறி சசிகலா மேட்டர்ல ஜெயித்தவர் என்னன்னாருல. அப்பா நீ என்ன நோக்கத்துல சொல்றியோ அந்த நோக்கம் எனக்கு கிடையாது. இவங்க இந்த எனக்கு பிராமணர்களை தேசபக்தி தெய்வபக்தி உள்ள பிராமணர்கள் நாட்டுக்காக அவங்க எல்லா வாய்ப்புகளையும் விட்டு சுதந்திரத்துக்காக போராடுற ஜாதி, அதுக்குள்ள வரல. என் கருத்து அங்க ஜெயித்து அதை நான் ஆதாரப்பூர்வமா சொல்லி அடிச்சேன். சுமன் ஸ்ரீராமன் வாயால வைத்தால லபோதி போகுதி போகணும், ஐயோ நம்ம பெருமை போகுதுன்னு சொன்னா எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. பிரியா அதனால வயிறறிஞ்சி புடுங்கி இருந்தாருன்னா எனக்கு கவலை இல்லை. நான் என் கருத்துக்காக தான் நின்னேன். அவங்க குறுக்க வந்தாங்களே தவிர அவங்க எனக்கு பெரியவங்க. அந்த சமூகம் நாட்டுக்காக தியாகம் பண்ண பெரிய சமூகம், அதுல மாற்றம் இல்லை. நீ உன்னோட இதை திராவிட கழகத்துல வந்து என்கிட்ட வராத. நான் ஏன் இதை அடிச்சேன்னு சொல்றேன், அவ்வளவுதான். அடிச்சதை நான் சொல்றதுக்கு தயங்கக்கூடியவங்க கிடையாது. ஐயா குருமூர்த்தி சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பிட்டி எரியும் போது அதை கொண்டு அடைக்கணும்னு சொல்லும் போது மோடிஜி இங்கிலீஷ் அலையன்ஸுக்குள்ள சசிகலா மேல வர முடியாதுன்னு சொன்னேன், ஜெயித்தேன். அதான் சொல்றேன். அது யாரா இருந்தாலும் நான் ஜெயித்ததை நான் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எனக்கு மரியாதைக்குரிய ஒரு பெரிய ஒரு காமராஜ் தொண்டருங்கிறதுலே அவரோட மரியாதை, அவர் மேலோட மரியாதை எனக்கு அளப்பெரியது, அது வேற விஷயம். பட் களத்துல நான் ஜெயித்தது உண்மை. அதே மாதிரி இப்பவும் நான் களத்துல ஜெயிக்கிறதுக்கு தான் அரசியல் பண்றேன். இப்ப களத்துல ஜெயிக்கக்கூடிய அரசியல்ல விஜய் ஃபேக்டரும் எனக்கு உதவுது. விஜயால எடப்பாடி பழனிசாமி பரிதவிச்சு நிற்கிறாரு, பங்காய் நிற்கிறாரு, குழம்பி போய் நிற்கிறாரு, நிக்கட்டு. இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல நேத்து என் கருத்துக்கு எதிராக இருந்த சத்திரியன் குருமூர்த்தியே இன்னைக்கு என் கருத்துக்கு ஆதரவா இருக்கிறாரு. மோடிக்கிட்டையும் அதை பேசிட்டு இருக்கிறாரு. பொறுத்திருந்து பார்ப்போம்.
எது எப்படியோ அரசியல்ல நாளைக்கு என்ன வரும்னு பார்த்து கருத்து சொல்லணும். சும்மா தேவையில்லாம பலம் நிரூபிக்காதவரை தமிழிசை போன்றவங்க எல்லாம் சீமான் பலம் நிரூபிச்சவங்களோட பொறாமை காழ்ப்புணர்ச்சியில இன்னொரு நாடார் பலம் நிரூபிச்சுட்டாருன்னா தேவையில்லாம பேசக்கூடாது. இப்போ உங்களுக்கு அது பெரிய சிக்கலை உருவாக்குது. தாமரையில் இருக்கக்கூடிய அத்தனை விஜய் விசுவாசிகளுக்கும் விஜயே வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா பேர்ல உங்களுக்கு வரக்கூடிய வாக்குகளை சுருட்டிட்டு போய் உங்களுக்கு விஜயகாந்த் விசிகாவை கொடுத்த செய்த வேலையை உங்களுக்கு வந்து விஜய் செய்ய போறாரு. இது தேவையா? கொஞ்சமாவது நாளைக்கு என்ன வரும்னு ஒரு புரிஞ்ச ஒரு அரசியலை பண்ணாண்டாமா? அவரே சிஏ எதிர்ப்பு, வக்போர்டு எதிர்ப்பு, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு எதிர்ப்பு. அவர் படமே மெர்சல் படத்துல இருந்து ஜிஎஸ்டி எடுத்து தான் ஓடுது. எப்படி அவர் வர முடியும்? பாஜக இன்க்ரீஸ் வந்து அவர் சினிமாவும் போயிடும், அரசியலும் போயிடும். அப்ப அது தெரியாம அவரை தேவையில்லாம பூஸ் பண்ணிட்டு இப்போ பரிதவிச்சுட்டு பரிதாபமா நிற்கிறீங்க. இது உங்களுக்கு தேவைதான். உங்க பொறாம சீமான் மீது உங்க பொறாம உணர்ச்சிக்கு இது உங்களுக்கு தேவைதாங்கிறது என்னோட தெளிவான கருத்து, ஆதாரபூர்வமான கருத்து. நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி. நன்றி.